என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தனத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமீன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, இந்த மாலை வேளையில் ஏசப்பா, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஏசப்பா, ஏசப்பா, உங்க பிள்ளைங்களுக்கு தந்த கிருபைக்காக, தயவிற்காக உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா, இந்த ஆராதனை தொடக்கம் மட்டும் முடியும் வரை ஏசப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனமும் ஏசப்பா இந்த இடத்திலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, வாசிக்கிற ஏசப்பா வேத வசனங்கள், அப்பா, பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும், அப்பா, கேட்கிற உம்முடைய சத்தியங்கள் ஏசப்பா ஒவ்வொன்றிலும், அப்பா, உம்முடைய பிரசனம் முழுமையாக தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா, இந்த இடத்துல அப்பா கூட்டி சேர்த்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அப்பா, என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்து வந்தீரோ ஏசப்பா, என் தேவனே ஏசப்பா, ஒவ்வொருவருக்கும் அப்பா ஒவ்வொரு தேவைகள் உண்டு. கர்த்தாவே, ஒவ்வொரு தேவைகளை நீர் அறிவீரப்பா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவன் நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை, நோக்கத்தை ஏசப்பா நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அப்பா, என்ன கஷ்டங்களோடு கவலைகளோடு வந்திருந்தாலும் தகப்பனே, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பி அப்பா இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, இன்னும் ஏசப்பா இந்த ஆலயத்துக்கும் இந்த ஆராதனைக்கும் ஏசப்பா வர ஆயத்தம் உள்ளவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஏசப்பா, நிறைய ஆத்துமாக்களை நீர் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் உண்டு. கர்த்தாவே, ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீர் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய சித்தம் போல நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அப்பா, கேட்க போகிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஏசப்பா எங்கள் இருதயத்தில் நிறைந்து ஏசப்பா அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஏசப்பா நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, காணிக்கைகளை ஒவ்வொரு காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன ஜெப குறிப்புகள் ஏசப்பா, என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்குதோ ஏசப்பா எல்லாவற்றையும் அப்பா நீர் ஏற்ற வேலையிலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒரு விசை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் ஏசப்பா உம்முடைய சித்தம் போல நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் உம்முடைய வார்த்தை போய் சேரட்டும். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆமென், ஆமென். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம், ஆமென். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம், ஹல்லேலூயா, ஆமென். சிறியவனை ஆமென் புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லாமல் ஆமென் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், ஆமென், ஸ்தோத்திரம், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவர், ஹல்லேலூயா,
பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனை ஆமென் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து ஆமென் நம்மை பூமியிலே வைத்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் ஏசாயா 45வது அதிகாரம் அதன் 1வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நமக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். நான் உனக்கு முன்னே போய் ஆமென் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி ஆமென் இந்த நாளில் ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் ஆமென் செவ்வையாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று ஆமென் நம்முடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி ஆமென் 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 தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உலாவி ஹல்லேலூயா ஆமென் இந்த ஆமென் பேர்பட்ட ஆமென் மகிமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்ட மகிமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் மகிமையுள்ள தேவன். ஆமென். ஆமென். கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? வாய்களை திறந்து மகிமையுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நீர் கோலானவைகளை செவ்வையாக்குகிற தெய்வமாயிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். மீகா 2:13 சொன்னது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஆமென் இந்த நாள் ஆராதனையில் ஆமென் ஆமென் நம்ம மத்தியில் உலாவி ஆமென் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா என்கிற விசுவாசத்தோடு நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய நாமங்களை ஆமென் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? ஆமென். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பரலோக தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம். ஆமென். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அப்பா நித்திய பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவே யெகோவா ஷம்மா யெகோவா ஷாலோம் என்கிற நாமங்களை உடையவரே அதிசயமான தெய்வமே எல் ஷடாய் எபினேசரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்பி அப்பா உங்கள் மகிமையினால் நிறைத்து ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரே எல்லா தடைகளும் ஆமென் விலகி போகுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களையே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இதயங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கிற எங்கள் குற்றங்கள் குறைகளை ஒரு விஷயாய் அப்பா கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆமென் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிடம் அப்பா எங்களை ஒரு விஷயம் கழுவுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் ஆமாப்பா உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை அப்பா ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்யாத பாவத்தை அம்மை ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை ஆராதிக்க வைங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேங்க்ஸ்ப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமான நாமம்.
அந்த அதிசயமான நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக ஆமென். ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்று உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆமென் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே. தீடம் தந்தார் ஆவியாலே எனக்கு தீடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையை உறுதியாய் உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே. தினமும் புவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவர் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா வல்லமை உள்ள தேவா. வாரங்களின் மன்னவரே எல்லா வாரங்களின் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி அவரை கொண்டாடி ஆமென். கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் பதில் வந்தது. குறைவெல்லாம் நிறைவானது. எல்லா குறைவுகளும் கூப்பிட்டேன் பதில் வந்தது. குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா மகிமையின் ராஜாவ ஆமென். மகிமையின் ராஜாவ மகத்துவமானவரே மகத்துவமான மகிமையின் ராஜா மகிமையின் ராஜாவ மகிமையின் ராஜாவ மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு
ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயம் அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவனே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவரே, எல்லா வரங்களின் மன்னவரே. அவரை பார்த்து புதிய பாடல் பாடி பாடி இயேசு அவரை கொண்டாட கொண்டாட அவருடைய மகிமையினால நிறைத்து இந்த சபை முழுவதும் ஆமென் அவருடைய பரலோக மகிமையினால. ஓ நன்றி ஆவியானவரே. புதிய பாடி பாடி இயேசு ராஜாவை ஆமென் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. அதிசயமானவர் அல்லவோ நீர். ஆமென் ஆலோசனை கர்த்தரே, ஆச்சரியமானவரே, உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். வேதம் கூறுகிறது இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோடு. ஆமென் அவரை துதித்து ஜெபம் பண்ண ஆமென் ஆண்டவர் நம்மை ஆமென் 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 வேதத்தின் மூலமாக நமக்கு நிறைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் என்ன நடந்தாலும் நன்றி அப்பா. ஆமாம் ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும் உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து அப்படியே நன்றி செலுத்துவோமா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். எங்கள் கண்ணீர் எல்லாம் அப்பா துடைக்கிறவரே, எங்கள் கண்ணீரை அப்பா துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து ஆமென் அந்த அன்புள்ள தகப்பனுக்கு ஆமென் பரலோக தேவனுக்கு ஆமென் நன்றிகளை செலுத்துவோமா. ஏசப்பா எங்களுக்கு இம்முட்டுமாய் ஜீவனை தந்திரே நன்றி அப்பா. எங்களுக்கு அப்பா அப்பா சுகம் பலனை தந்திரே நன்றி. எங்களை வாழ வைத்திரே நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களையும் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே பாதுகாப்பு தந்திரே நன்றி. சுவாசம் தந்திரே நன்றி ஆண்டவரே. எத்தனை பேரோ ஆமென் எத்தனையோ பல விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது ஆமென் நம்மை ஆமென் சுகத்தோடு பாதுகாத்து கொண்டாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இடை வீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதே வீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே, இணையிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதே
தேடி வந்தவரே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்கள் நிரந்தரமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு. என்னை கண்டவரே, என்னை கண்டீரே நன்றி, எங்களை காண்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைத்தவரே, ஆமென். என்னை கண்டி எங்களை கண்டவரே, ஆகாரின் அழுக்குரலை கேட்டதவனே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி தானே, அநாதி தேவனே நன்றி, அவருக்கு நன்றி செலுத்துவோமா, அரசாளும் தேவமே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, அநாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோமே, எங்களை அரசாளுகிறவரே, அண்ட சராசரங்களையும் படைத்து ஆமே ஆமென் சுவாசத்தை கொடுத்து ஒவ்வொருவரை காத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே, ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, ஓ நன்றி அப்பா, உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தான், நீதி தேவனே, நீதி தேவனே, நீதி உள்ள தெய்வமே, வெற்றி வேந்தனே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா, நீதி வேந்தனே, ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இடைவிடா உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, நன்றி அப்பா, இல்லா தேவன் அநாதி தேவனே, அநாதி தேவனே நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அநாதி தேவமே, எங்கள் அடைக்கலமே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆவியானவரே, ஓ நன்றி 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 அப்பா, இடையில்லா தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி 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 அப்பா, எங்களை பாதுகாத்த தகப்பனே, எங்களை பராமரித்தவரே, எங்களை போஷித்தவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, ஒரு மகிமையால ஆண்டவரே கிருபையால நடத்தினீரே, உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நித்திய ராஜாவே, நித்திய ராஜாவே நன்றி, ஹல்லேலூயா, சத்திய தெய்வம் நன்றி ஐயா,
சத்யராஜாவுக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். உமக்குத்தானே இணையில்லாதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க மகிமைக்காக நன்றி, உங்க வல்லமைக்காக நன்றி, உங்க அபிஷேகத்திற்காக நன்றி, உங்க ரட்சிப்புக்காக நன்றி. அப்பா, உங்க ரத்தத்திற்காக நன்றி. எங்களை மீட்டு கொண்டு வரே நன்றி, எங்கள் மீட்பரே நன்றி, எங்கள் மேசியாவே நன்றி. எங்களை மீண்டும் ஆமென், ஆமென், ஆமென் சேர்த்துக் கொள்ள போகிறவரே நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இணையில்லா நன்றி உமக்குத்தானே இணையில்லாதே உமக்குத்தானே. ஆமென். நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். தேவ ஜனமே, கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, இடைவிடா நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you Jesus. இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்குத்தானே உமக்கு நன்றி அப்பா. இணையில்லா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுக்குத்தானே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. ஆமென். நன்றி செலுத்துவோமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஆமென் தாவீது ராஜா எப்படியாய் அவருக்கு நன்றி செலுத்தினாரே. ஆமென், ஆமென். அவருக்கு ஆமென் அவரை ஸ்தோத்தரிக்க அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அவருடைய கிருபை ஆமென் பெரிதாய் இருக்குமே. கைகளை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு. ஆமென். சத்தத்தை உயர்த்தி அப்பாவுக்கு முன்பாக அப்பா நன்றிப்பா. அப்பா, எங்களை தேடி வந்தவரே, உமக்கு தேடி வந்தவரே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி. மட்டும் ஆண்டவரே, எங்களை தேடி வராதிருந்த ஆண்டவரே, நாங்க எங்கேயோ அழிஞ்சு போயிருப்போம் அப்பா. அப்பா, எங்களை தெரிந்து கொண்டதுக்கு எவ்வளவு அன்பு ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி இடைவிடா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியான உளையான சேற்றில உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை
அப்பா உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் உணர்ந்தவர்களாக சொல்லுவோம், உணர்ந்தவர்களாக இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு கல்வாரி ரத்தத்தால் ஆண்டவரே எங்க நோயில் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி பிதாவே. அப்பா ஏசப்பா, உம்மை நாங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்பா என்று கூடுறோம் அப்பா. ஏசப்பா என் கண்ணீரை தோடைச்சல் பார்த்தா அம்மானு சொல்ல. என் கண்ணீரெல்லாம் தொடச்சிங்களாப்பா, என் கண்ணீரை ஓ நன்றி ஆவியானவரே. அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவது தாங்குவது பார்த்தா அம்மானு சொல்லணும். இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா அப்பானு. இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா. உம்மை அப்பானு கூப்பிடுவேன் ஆண்டவரே, உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை என் தாயும் தகப்பனும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் ஆண்டவரே. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதை. அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கிறேன், காயங்கள் பார்க்கின்றேன் அப்பா. உங்க காயங்களை
கைகளை உயர்த்தி அவன் கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க மாத்திர போதும் ஆண்டவரே. காட்சி கண்ட பின் எனக்கு போதும் ஆண்டவரே. சபையாய் அவன் கைகளை உயர்த்தி அப்பா ஒரு விஷயாயே அவன் கடைசியாக கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அப்பா எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் நீர் ஆண்டவரே. உங்க பாதத்தில் அப்பா எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் ஆண்டவரே சுகம் உண்டு. உங்க தழும்புள்ள கரம் ஆண்டவரே எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே. எல்லா மன கஷ்டங்களையும் மாற்றி போடும் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற தகப்பன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை நீங்க தேற்றுங்க ஆண்டவரே. எல்லா நோய்களை நீக்கி போடுங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் இல்லை, நீர் அடைத்தால் திறப்பவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. அப்பேற்பட்ட வல்லமையில் ஆண்டவர் நீர் பாவிகளாக எங்களை மீட்பதற்காக அன்று அப்பா சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்து எங்களை ரட்சிப்பதற்காகவே வந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. சபையாக அறிக்கையிடுகிறோம் அப்பா. எங்களே தாழ்த்துகிறோம் அப்பா. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், கல்வாரி காட்சி கண்ட பின்னும் ஏசியாமல் இருப்பேனோ. அல்லேலூயா ஓசன்னா. ஒரு பரலோக மகிமை ஆண்டவரே. எங்கள் சபை முழுவதும் ஆண்டவரே, எங்கள் சபை முழுவதும் ஆண்டவரே, ஆவியானவரே உங்க மகிமையின் பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு கட்டுகளையும் ஆண்டவரை நீக்கி போட்டு அப்பா தடைகளை உடைத்து படுகிற தெய்வம் இப்பொழுதே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணானவைகளையும் செவ்வையாக்கி வழி இதுவே என்று வழிகளை திறந்து ஆளுகை செய்வீராக. தடைகள் உடைந்து போகட்டும், தடைகள் உடைந்து போகட்டும். இப்பொழுதே தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஆராதனை வேலையில் அப்பா நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டே ஸ்தோத்திரம் அப்பா.
தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியா நேரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாள்லையும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த நாளில் இந்த சபைக்கு முதல் முறையாக வந்திருக்குன்னு சொல்கிறோம். தயவுக்கூர்ந்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா தயவுக்கூர்ந்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் நேற்று உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஓகே, யாரும் இல்லை? சரி. அடுத்து இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் பார்க்கலாம். இந்த வாரத்தில் சபையில் பிறந்த நாள் திருமண நாள் காண்பதில் பார்க்கலாம். 13ஆம் தேதி சிஸ்டர் கிறிஸ்டி கோல்டா. 14ஆம் தேதி மாஸ்டர் கேப்ரியல் ஃப்ரெட்ரிக். 15ஆம் தேதி பிரதர் ஏசுராஜன். 16ஆம் தேதி மாஸ்டர் நோவா. 16ஆம் தேதி அப்பா தயாளன் சிஸ்டர் லீசாவோட தகப்பனார். 17ஆம் தேதி பிரதர் பூபேஷ். 19ஆம் தேதி பிரதர் ஷாம் லக்ஷ்மணன். 20ஆம் தேதி அம்மா பிரிசில்லா ஷாமலா சிஸ்டர் ரூபாவோட தாயார். 22ஆம் தேதி அம்மா பிரேமா. 25ஆம் தேதி பிரதர் கிறிஸ்டோஃபர். 25ஆம் தேதி மிஸ் கிறிஸ்டின் ஏசுராஜன். 26ஆம் தேதி பிரதர் சிவா. அடுத்து ஆனிவர்சரி 13ஆம் தேதி பிரதர் ஆல்பர்ட் அண்ட் சிஸ்டர் லீமா. 14ஆம் தேதி அப்பா தயாளன் அண்ட் அம்மா வினோதினி சிஸ்டர் லீசாவோட பேரண்ட்ஸ். 17ஆம் தேதி பிரதர் பால் ஜோனத்தான் சாப்பின் அண்ட் சிஸ்டர் நளினி. 20ஆம் தேதி பிரதர் ஜே அண்ட் சிஸ்டர் மெல்லின். இவர்கள் ஆசீர்வதித்து சபையை ஜெபிக்க போகிறோம். பிரதர் கிருபாகரன் இந்த ஜெபத்தை எடுப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பனப்பா. அப்பா, இந்த மாலை நேரத்தில் கூட இந்த ஆராதனையிலப்பா நீங்கள் எங்களோடு அப்பா உலாவி கொண்டு இருக்கிறீங்க. அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல ஒரு ஆராதனை வேலையை கொடுத்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா தகப்பனே, எப்போதுமாக கூட ஆண்டவரே அப்பா இந்த வருகிற வாரத்தில் அப்பா வருகிற 2 வாரங்களில் அப்பா பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அப்பா செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பா சிறு பிள்ளைகளுக்காகவும் அப்பா நாங்கள் உங்கள் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா தகப்பனே, கடந்த வருடம் அப்பா இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் கூட அப்பா தகப்பனே நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் வைக்க போகிறீங்க. அநேக நன்மைகள் கிருபைகள் அப்பா தகப்பனே அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் இவர்களுக்கு நன்மையாய் மாறப்போவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் முழுவதுமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தது வெக்கேஷனுக்காக யாராவது போகிறீங்கன்னா எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்து வெக்கேஷனில் யாராவது திரும்பி வந்திருந்தாலும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கிறோம். வேறு போகிறீங்க, ஓகே போகிறீங்க, ஓகே. உங்களுக்கு ஆசீர்வாதத்து அவங்க வெக்கேஷனை தேவன் தாமே வழிநடத்தும்படியாக பிரதர் இமானுவல் இந்த நேரத்தில் ஜெபிப்பாங்க. சர்வவல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே வெக்கேஷனுக்காக போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக முன்வாக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த தேவைகளுக்காக அவர்கள் செல்கிறார்களோ அந்த தேவையை நீங்கள் நேர்த்தியாக சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவர் வெக்கேஷன் வந்தவர்களுக்காகவும் செபிக்கிறோம். அவர்கள் திரும்பி வர செய்த ஆராதனைகளை அவர்கள் கலந்து கொள்ள செய்ததற்காக உங்கள் அற்புத அறிக்கைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அதோட கூட உங்களோட ஒவ்வொரு தேவைகளால் அவங்க சந்திக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவ கிருபை அவங்களை தாங்கி நடத்தும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ இயேசு மூலம் செபிக்கிறீங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து இந்த வாரத்தோட சபை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதலாவதாக இந்த வாரத்தில் முன்பாக அறிவித்த வண்ணமாக காட்டேஜ் ப்ரேயர் மற்றும் கேம்ப் ப்ரேயர், அப்புறம் சிட்டியில் நடக்கிற மென்ஸ் ஃபெலோஷிப் இது நடைபெறாது. இந்த கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கிறதுனால. ஆனால் கேம்பில் அந்த ஸ்கிட்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் பிரதர் கிருபாகனை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ கேம்பில் இருக்கிற பிரதர்ஸ் அவர் அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்தது கிட்ஸ் ப்ராக்டிஸ் நாளைய தினம் 2 மணிக்கு பாஸ்டர் யுவராஜ் வீட்லேயும் மற்றும் பிரதர் கிறிஸ்டோஃபர் வீட்லேயும் நடைபெறும். டீச்சர்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிள்ளைகளை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆன்லைன் சர்வீஸ்
யூகேலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, டிபிசி மேன்செஸ்டர்லேருந்து. சண்டேயில் 6 மணிக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் அனைவரையும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, எல்லோரையும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து விகேர் விஷர். அநேகர் இந்த விகேர் விஷருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வாரத்தில் நம்ம அதுக்கான மணியை வந்து சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் அதுக்காக கொடுக்காதவங்க கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 5 பாஸ்டர் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக அநேக திக்கற்றவர்கள், விதவைகள், கண் தெரியாதவங்க, பார்வையற்றவங்க, அப்புறம் ட்ரைபல் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஊழியங்களை செய்கிறோம். அவங்களுக்கு உதவிகள் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கான்ட்ரிபியூஷன். நீங்கள் பிரதர் அலெக்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க என்னென்ன தேவைகள் இருக்குன்ட்டு. ஒருவேளை உங்கள் யாருக்காவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ்டரையோ இல்லை எல்டர்ஸையும் நீங்கள் கேட்கலாம். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக முன்பதாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு இதே இடத்துல நடைபெறும். எல்லோரையும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, 7:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். அடுத்து காணிக்கை படைக்கின்ற நேரம். மகள் ஏலிஷ் பாடல் பாடும்போது நம்ம காணிக்கை படைக்கலாம். இந்த காணிக்கைக்காக சிஸ்டர் மர்லின் ஜெபிப்பாங்க.
யோசிப்பு மரியாளும் ஒன்றாய் பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவமைந்தனுக்கு இடமில்லை. யோசிப்பு மரியாளும் ஒன்றாய் பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவமைந்தனுக்கு இடமில்லை. வானதூதர் சேனை திரள் பாடும் தொனி கேளாய். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததாய். எக்காலம் முழங்க தூதர் சேனை பாடும் தொனி கேளாய். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததாய். பெத்லகேம் சத்திரம் முன்னணை மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். மரியாளின் மகனாய் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். பெத்லகேம் சத்திரம் முன்னணை மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். மரியாளின் மகனாய் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். வானதூதர் சேனை திரள் பாடும் தொனி கேளாய். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததாய். எக்காலம் முழங்க தூதர் சேனை பாடும் தொனி கேளாய். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததாய். மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் உதித்ததாய். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்து கர்த்தருடைய நாளை அனுசரிக்க கற்று கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்களுக்கு ஸ்லாக்கிங் இல்லாத வேலையும் கர்த்தர் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கிங்களை கொடுத்து அப்போ அந்த வேலையில் கூட காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், கொடுக்க முடியாத கரங்களை இன்னும் பலப்படுத்துங்க. கர்த்தருடைய பணிக்காக கர்த்தருடைய ஊழியங்களுக்காக பயன்பட கர்த்தர் எடுத்த எல்லா காரியத்தையும் நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. தாசனின் வாழ்விழந்து வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்து மறைத்து காத்துக்கொள்ளுங்க. எங்களை எல்லாரும் இந்த இடத்தில் பயன்பட்டு நாங்கள் கடந்து போகும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகளில் ஒரு சில காரியங்கள் நம்ம அதை தெளிவுபடுத்தி விட்டு கடந்து போவோம். சண்டே ஸ்கூல் ப்ராக்டிஸ் நாளைக்கு 2 மணிக்கு நான் தங்கியிருக்கிற வீட்டில், அதாவது சண்டே ஸ்கூல் மைம் அண்ட் விமென்ஸ் ஃபெலோஷிப் அவங்களுடைய ஸ்கிட் இந்த ப்ராக்டிஸ் வந்து எங்கள் வீட்டில் வைத்து நடைபெறும். அப்புறம் தம்பி கிறிஸ்டோஃபர் அவங்க வீட்டில், அதாவது தம்பி விக்டர் பிரதர் வீட்டில் இந்த வாரம் இல்லை, அவங்க தம்பி கிறிஸ்டோஃபர் அவங்க வீட்டில் பிகினர்ஸ் அண்ட் சப் ஜூனியர்ஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் வந்து அவர்கள் வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஆராதனை முடிவில் ஒரு 7:40 நான் அதை நிறைவு செய்து விட முயற்சி பண்ணுகிறோம். அந்த பிகினர்ஸ் அண்ட் சப் ஜூனியர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் அவங்கள நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் விமென்ஸ் ஃபெலோஷிப் சாங் பாடுறவங்களும் நீங்கள் போய்விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாங்க. அவங்களும் இங்கே வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கலான்னு. அப்புறம் வந்து மென்ஸ் ஃபெலோஷிப் ஒரு சாங் இருக்குது, அதுக்கு தம்பி கிருபாரன் கோஆர்டினேட் பண்ணுவார். அதில் பாடுகிறவர்கள் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள். மென்ஸ் ஃபெலோஷிப் சாங் பாடுறவங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன செப குறிப்பு, அதை தொடர்ந்து சில காரியங்கள் 25ஆம் தேதி, அதாவது இந்த வருகிற சனிக்கிழமையானது இதே ஹாலில் வைத்து நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அது வந்து 7:30
20ஆம் தேதி 7:30க்கு சரியாக தொடங்கிடுவோம். 11 மணிக்குள் நாங்கள் முடித்து விடுவதற்கு உத்தேசிக்கிறோம். 10:30க்கு முடித்து விட நாங்கள் அந்த திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறோம். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்களும் சரி மற்றவங்களும் சரி 10:30க்கு முடிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதற்கு அடுத்தபடியாக ஒரு குட் நியூஸ், நமக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்டர்கிட்ட நான் போய் சொல்ல போனேன், ஒரு 6:30க்காவது நீங்கள் எங்களுக்கு வெக்கேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், அடுத்த வாரம் நாங்கள் சர்வீஸ் இங்கே இல்லை அப்படின்ட்டார். அப்போ நீங்கள் சீக்கிரமாகவே வாங்க அப்படின்ட்டார் அவர். அப்போ நமக்கு மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்கரேஷன் இதுக்கெலாம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்புறம் 25ஆம் தேதியில் கிறிஸ்மஸ் சர்வீஸ் நமக்கு உள்ள கேட்டில், மெயின் கேட்டில் என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் இருக்கிற அந்த சர்ச், சென்ட் ஆண்ட்ரூ சர்ச் நடைபெறும். அதில் வைத்து தான் நமக்கு நடைபெற இருக்கிறது. 8 to 10 நமக்கு இந்த முன்னாடி ரொம்ப தீவு திடல்லாம் இருக்குது, அப்படி கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு வந்துருங்களேன் கொஞ்சம் தயவு செய்து. பின்னாடி நெருக்கி அங்கெல்லாம் உட்கார முடியாமல் இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க தயவு செய்து வந்துடுங்க. சோத்திரம். அப்படி ஒரு சின்ன எக்ஸசைஸ்.
தேங்க்யூ ஸோ மச், காட் bless யூ. ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை வாசிச்சுட்டு நான் சொன்னேன்னா, கீழ்ப்படுகிறீங்களான்னு பார்க்கறதுக்காக தான், இம்மீடியட்டான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான். கர்த்தர் உங்களை எல்லாரையும் சமர்த்தியாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியாதவங்க உட்காந்துருங்க, முடிந்தவர்கள்லாம் வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச், காட் bless யூ ஆல். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? பிரியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதலில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது to obey is better than sacrifice. ஹல்லேலூயா. அப்போ இந்த sacrifice அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக என்னை உந்தி தள்ளியது இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கபடியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 23:23. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 23:23. ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன்னா, நீங்க பலிகள் கொடுக்க வேண்டாம், நீங்க sacrifice. God doesn't like in your sacrifice. He is not delight in your sacrifice. அதுல பிரியமா இல்லை. ஆனா எதுல பிரியமா இருக்கிறாரு? கீழ்ப்படிதல்ல பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னா, நாளைக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த வசனத்தை வாசிட்டேன். அது இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சவுலை பற்றி பார்க்கும் பொழுது, அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுலை சாமுவேல் மூலமாக தேவன் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாக்கிட்டாரு. ராஜாவாக்கணும்னா கொஞ்ச நாள், 1 வருஷம் அப்படி நல்லா போயிட்டு இருக்குது. 1 வருஷம் முடிந்த உடனே அங்கே சவுல் என்ன செய்கிறாருன்னா, தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால தேவனுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டு சவுல் புறக்கணிக்கப்படுவதற்கு காரணமான சில காரியங்களை வாழ்க்கையில் நடந்து வருகிறது தவறு நிமித்தமாக. பார்த்தோன்னா 1 சாமுவேல் 13ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது, பெலிஸ்தீர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி சாமுவேல் சொல்கிறாரு, ஒரு 7 நாள் காத்திரியா, நானும் வந்துடுறேன், வந்தவொன்னு நம்ம என்ன செய்வோம், பலிகளை கொடுத்து விட்டு நாம் என்ன செய்வோம், பலிகளை கொடுப்போம் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி ராஜா சொல்கிறாரு. ஆனால் சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த சமயத்தில் ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. அப்போ ஜனங்கள் அங்கங்கே போய் சிதறடிக்கப்பட்டதுனால, அங்கங்கே அவனை விட்டு சவுலை விட்டு தூரம் போனதுனால சவுலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறான்னா, அவசரப்பட்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை யார் பண்ணுறான்னா, இந்த ராஜாவாகிய சவுல் உடனே என்ன பண்ணுறாருன்னா, பலி கொடுத்து விடுகிறார். முதலாவது ஒரு தவறை செய்து விடுகிறார். 2வது 15ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதிகாரத்தில் அமலேக்கியர்களோட யுத்தம் செய்யும் பொழுது, அமலேக்கியர்களை எல்லாத்தையும், அமலேக்கியர்களையும் அமலேக்கியர்களுக்குள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணிருந்தா, கொன்று சங்காரம் செய்து விட வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே முதல் தரமான 2ஆம் தரமான நல்ல ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, நல்லா தெரிந்தெடுத்துக்கொண்டு அவரோடு சேர்த்துக்கிட்டாரு. எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் சங்கரித்து விட்டுன்னு சொல்லுமா, அழித்து போடுன்னு சொல்றாரு. அங்கே கீழ்ப்படியாம, அங்கே he is not obeying to God's word. உடனே என்ன பண்ணார், அந்த ஆடுகளை கொண்டு வந்துட்டாரு, கொஞ்சம் முதல் தரமானவைகளை கொண்டு வந்துட்டாரு, 2ஆம் தரமானவைகளை கொண்டு வந்துட்டாரு. அங்கே என்ன நடக்குதுனாக்க, கீழ்ப்படியாமை நடைபெறுகிறது. அந்த இடத்துல போட்டுக்குது, கீழ்ப்படியாத பாவம் பில்லி சூனிய பாவத்திற்கு சரியானது இருக்கிறது. அல்லேலூயா. 3ஆவதாக என்ன பண்றான்னா, ஒரு சூனியக்காரியை தேடி போறான். கடைசி நாட்களில் என்ன செய்யணும்னா, சாமுவேலை கொண்டு வந்து சாமுவேல்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அதனால சாமுவேலுடைய ஆவியை சாமுவேலை எழுப்புவதற்காக, மரித்து போன சாமுவேலை எழுப்புவதற்காக இவன் குறிகாரிகளை தேடி போறான். அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே பிரியமா இல்லை. ஏன்னா குறிகாரர்கள், நாள் பார்க்கிறவங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க, இது மாதிரி பில்லி சூனியம் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் நீங்க நாடி போகாதீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இதை சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. 2வது அந்த இடத்துல அமலேக்கியர்களை கொன்று விடுங்க, சுத்தமாக சங்காரம் பண்ணிடுங்க. அதற்கும் அவர் கேட்கல. பலி செலுத்துவது யார் சொன்னா, கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசுகிறாரு, பலி செலுத்திராத 7 நாள் வெயிட் பண்ணு. அந்த காத்திருப்புக்கும் அவர் என்ன செய்யலை, காத்திருக்க சொன்ன காரியத்திற்கும் அவர் செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. என்ன ஆகுதுனாக்க, சவுல் புறக்கணிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறாரு. யோசிச்சு பார்த்தனா, சுத்தமாக சவுல்கிட்ட என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுக்குள்ள கீழ்ப்படியாமையினால தான் அவங்க விழுந்து போனாங்க.
அப்போ அந்த கீழ்ப்படியாமையினால அவங்க விழுந்து போனதுல அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவம் தொடர்ந்து மனித குலத்துக்குள்ள வந்துட்டே இருக்குது. சோத்திரம், ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் சவுலுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவன் மேல ரொம்ப மனஸ்தாபம் பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? அப்பதான் சொல்றாரு, இந்த அவன் சொல்றான் ரொம்ப 15வது அதிகாரத்தை எடுங்களேன், 1 சாமுவேல் 15ல் சாமுவேல் வந்து சொல்றான், என்னையா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய பதிலை பாருங்க. சவுலோட பதிலை 15வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. 14 வாசிங்களேன். ம் 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 அப்படி இருமா. உம்முடைய தேவனாகிய, அவன் சொல்றான் பாருங்க, நம்ம தேவன் கூட சொல்லல, அவன் சொல்லிட்டான் உம்முடைய தேவனாகிய. அவன் வார்த்தையை பாருங்க. அப்போ வாயின் வார்த்தைங்கன்னா இருதயத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. உம்முடைய தேவன், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக அதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல இருக்கும். 19 30வது வசனம். ம் 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 30 வாசிக்கிறீங்க. 15:30. உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லிட்டான் உங்க தேவன் யான்ட்டான். he is not accepting God as his own. அப்படிதான் இருக்கு, seems to be. என்னுடைய தேவன் அவன் அறிக்கையிடல. அப்போ நான் நம்மளுடைய தேவன், அவன் என்னுடைய தேவன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாருன்னா நிச்சயமாக கீழ்ப்படிந்திருப்பான் தான் நினைச்சு பார்த்தேன். ஹல்லேலூயா. he is not minding about the God of Israel. Hallelujah. We have to mindful on our God. எப்பவுமே ரொம்ப கவனமாக சோதரும். அப்போ பாருங்க, அந்த கீழ்ப்படியாமையினால அவன் புறக்கணிக்கப்படுகிறான். அப்போ நம்மளும் பல நேரங்களில் கீழ்ப்படியாமை நிமித்தம் புறக்கணிக்கப்படுவதை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்க முடியும். நாமும் ஆதாம் ஏவாளின் சந்ததியிலாக இருக்கிறபடியாலே அந்த கீழ்ப்படியாமைங்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. சோதரம். அவன் சொல்கிறான், பலி கொடுப்பதற்காக ஆடுகளை கொண்டு வந்தேன். யார் சொல்கிறான்? சவுல் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, உன் பலியெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது, என் வார்த்தைக்கு நீ எவ்வளவாய் கீழ்ப்படுகிறாய் என்பதான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. சொல்றாரு, மனிதர்களுக்கு அல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து அநேக காரியங்களை செய்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? வேதனைகள். எதனால் வருது? புறக்கணிக்கப்படுவதாலே வேதனைகள் வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக வேதனைகளை கூட்டார் தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப நேரங்களில் அவர் சொன்னார் நான் செய்கிறேன், அவங்க சொன்னாங்க நான் செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்கிறேன். இல்லை, I am doing everything for the sake of God. Hallelujah. Hallelujah. I am doing everything according to the word of God. I am doing everything because God spoken with me. அவர் ஏன் கூட பேசினாரு, அதனால செய்கிறேன். இது தேவன் ஏன் கூட சொன்னாரு, அதனால நான் செய்கிறேன். பிகாஸ் ஏன் தெரியுமா? இது யாரோ ஒருவருடைய தேவன் அல்ல, அவர் என்னுடைய தேவன் என்று நாம் சொந்தம் பாராட்டினால் நாம் அவர் சொல்றதை கேட்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ நான் பலி அப்படிங்கும்போது சாக்ரிஃபைசஸ், நம்ம ரொம்ப பலிகளை டெய்லி செய்கிறோமா? செய்கிறோமா? கர்த்தருக்காக அநேக பலிகளை நம்ம செய்கிறோமா? இன்னைக்கு ஆடு வெட்டுறோமா, மாடு வெட்டுறோமா, கோழி வெட்டுறோமா? சிலவங்க பன்னியெல்லாம் ஊட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குமா? இல்லை இல்லை இல்லை. We are doing a lot of sacrifices for the kingdom of God. Hallelujah. நான் இதை ஏன் அதை சிந்திச்சேன் அப்படின்னா, நான் இந்த வார்த்தைகள் விழுந்து போயிட்டு இருக்கும்போது முந்தா நாள் நினைக்கிறேன், அதாவது போய் முழங்கால் படி போட்டு இந்த பலிகளை பற்றி இந்த கீழ்ப்படிதலை குறித்து சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்ட காரியம், see,
டோன்ட் போஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். உன்னை குறித்து நீயே என்ன பண்ணாத, போர்ட்ரைட் பண்ணி உன்னை குறித்து பெருமை பாராட்டாத. எதை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது அப்படின்னோடனே சொல்கிறாரு, ஏதோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் நீ, இதெல்லாம் பலி, இதெல்லாம் அர்ப்பணிப்பு, இதான் சாக்ரிஃபைஸ். ஏன்னா என்னுடைய, அதாவது எனக்கு தேவன் போடுகிற பிச்சையிலிருந்து நான் ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏதோ 4 ஊழியக்காரங்களுக்கு உதவுறேன்னு நீ நினச்சிருக்கிறியா, இதெல்லாம் அர்ப்பணிப்பு கிடையாது. ஏதோ 4 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல நினைக்கியா, இதெல்லாம் அர்ப்பணிப்பு கிடையாது. ஏதோ 4 இடத்துல இருந்து ஒரு சபை நாட்டப்படுகிற உதவி செய்யற நினைக்கியா, ஊழியம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றியா, இதெல்லாம் அர்ப்பணிப்பு, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ். நான் சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் ஓடி போய் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, என் கொடுக்கப்பட்ட பலத்தில் நான் போய் ஓடி போய் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. So how far I am sacrificing my life for your kingdom அப்படி நீ நினைக்கிறியா? நோ. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் ஓடி ஏதோ பண்றேன்னு நீ உன்னை உயர்த்தாத யுவராஜ். Hallelujah. Now what I expect from you, you should obey to my word and walk according to that. Hallelujah. Hallelujah. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் 100%. I want you to obey to my word 100%, not 80, not 90, not 99, 100%. அப்போ இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் 100% தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாப்பா தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் என் இருதயத்திற்கு பிரியமான மனுஷன் பாப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தை கவர்ந்து கொண்ட மனுஷனா இருக்காங்களே, கவர்ந்து கொண்ட மகனாக, கவர்ந்து கொண்ட மகளாக இருக்கிறாங்களே, ஆண்டவர் பிரியப்படுவார். அதுல தான் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. Not because of our spendings. God doesn't want those things. நம்ம ஆண்டவர் ஹல்லேலூயா தன்னையே தத்தம் செய்த ஆண்டவர். ஹல்லேலூயா. தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரையே பலியா அர்ப்பணித்ததை விட நம்ம பெரிய சாக்ரிஃபைஸை ஆண்டவருக்காக செய்து விட போகிறோம்? நெவர், ஒருபோதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில் என் கூட பேசினாரு. நம்ம சொல்கிறோம், வேதம் வசனம் சொல்லி 2-3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் எனக்கு முடித்து விட. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத 100% முடிக்க முடியாது. ஒரு டாப்பிக்கோடு நான் முடித்து வைத்து விடுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வருடத்தில் பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. அப்போ உடலை ஜீவ பலியாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்குறோம். we are sacrificing our body as a என்னது living sacrifice. we are offering our body as a living sacrifice. சொல்லுது விசுவாசில இந்த உடல்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக நம்ம எதை செய்கிறோம்? இதை அர்ப்பணிக்கிறோம். அப்போ தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய ஆலயம் அது எப்படி இருக்குது? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள வாசம் செய்யும் பொழுது நம்ம ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தலையில் அந்த வாசமுள்ள எண்ணெய், அப்புறம் நல்ல பாடி லோஷன், அப்புறம் வெளியே சட்டைக்கு வெளியே சென்ட்டு, இது பரிசுத்தமான சரீரமா இல்லை. we have to keep our body inner, அதாவது ஆத்துமாவை நம்ம எப்படி வைத்திருக்கணும்? சோலை எப்படி வச்சிருக்கணும்? without blemish, கரை இல்லாததாக, குற்றம் இல்லாததாக. ஹல்லேலூயா. இப்போ ரோமர் 2:1 தான் சொல்லியிருக்கோம், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சோதரம். 2வது நம்ம என்ன செய்யறோம்? எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறோம், தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம், தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். சோதரம். அப்போ உதடுகளின் கனியை நம்ம அர்ப்பணிக்கிறோம். சோதரம். we offer the sacrifice of our lips. லிப்ஸுங்கும் போது போன வார்த்தை சொன்னேன், உதடுகளால மட்டும் நம்ம தேவனை துதிக்கல, தேவனை ஆராதிக்கல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையுள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, பூரண இருதயத்தோடு நம்ம என்ன செய்யறோம்னா தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எப்பொழுதும் எப்பொழுதும் சோத்திரங்களை உதடுகளின் கனியாகிய சோத்திரங்களை எப்பொழுதும் தேவனுக்கு பலியாக செலுத்தி கொண்டு எபிரேயர் 13:15 பார்க்க முடியும். கடவுளுடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கும் அவருக்கு நன்றி கூறுவதற்கும் நம்முடைய இன்னர் மேன் எப்பொழுதும் ரெடியாக இருக்க வேண்டும். நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் அந்த துதியும் சோத்திரமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உதடுகள்னால் இல்லை, தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. பாடும்போது திடீர்னு அப்படியே பாடிட்டே போகிறோம், அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா. திடீர்னு கீழே விழுந்துட்டோம், இல்லை டக்குன்னு வருது, இந்த மாதம் உங்களுக்கு சேலரி இல்லைன்னு மொபைலில் வந்துச்சுன்னா, இடைவிட்ட நன்றி, இந்த மாதம் இல்லை அப்படின்னு பாடிடுறோம் இல்லையா? ஸோ எவ்ரி டைம் எப்பொழுதும் நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக சோத்துறோம். இப்போ முதலாவது உடலை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நம்முடைய அந்த உதடுகளை நம்ம என்ன செய்யறோம்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். மூணாவது உள்ளதை நமக்கு கொடுக்கப்பட்டதை உள்ளதை நம்மிடம் உள்ளதை அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யறோம்? அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். we sacrifice our properties, our money, our possession for others, to help others. ஹல்லேலூயா. நம்ம எதாவது செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். நமக்கு உள்ளதில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அப்படி பார்க்குறோம், நீங்கள் எத்தனை ரூபா வச்சுக்க, நான் பார்க்குறேன், அப்படியே ஒரு 10 ரூபாய் இப்போதைக்கு நான் உதவி செஞ்சிடறேன். சரி, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கன்னா, சரி பார்ப்போம், ஒரு 50,000 என்னால் என்ன செஞ்சிட முடியும்? உதவி செய்து விடலாம். ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன்னா ஒரு 1 லட்சத்தை உதவி பண்ணி விடலாம். அப்படியே கொஞ்சம் கணக்கு பண்ணி கால்குலேஷன் போட்டு நம்ம உதவி பண்ணிடுறோம். ஆனால் பாருங்கள், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2 கொரிந்தியர் எடுங்களேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1, அதாவது 1, 2, 3வது வசனம் பாருங்க. அது மெக்கதேனியா சபைக்கு கொடுக்கப்பட்ட கிருபையா. நம்ம என்ன சொல்றோம்? அந்த கிருபையை நமக்கெல்லாம் சுதந்திரமாக்கி எதுக்கோ கிருபை 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 அப்படிங்கிறோம். மெக்கதேனியா சபைக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளதா இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். 4வது வசனம். அடுத்து 5வது வசனம். அந்த வசனம் பாசிங்க எப்படின்னா, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும், முதலாவதாக கர்த்தருக்கும், பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னா, நம்ம வைத்திருக்கிறதுல இருந்து நம்ம கொடுப்போம். நம்மகிட்ட இருக்கிற பேலன்ஸ்ல இருந்து நம்ம நான் கொடுத்துருவேன். நம்மன்னு சொல்ல விட நான் என்னைய பர்சனல் ஆக்கிக்கிறேன். என்னுடைய சேமிப்புல இருந்து நான் கொடுத்துருவேன். என்னுடைய குடும்பத்திற்கான தேவைகள் போக மீதத்தை நான் கொடுத்துருவேன். ஆனால் அவங்கள பற்றி எழுதியிருக்கு எப்படின்னா, திராணி, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ திராணியையும் தாண்டி கொடுக்குறாங்க அவங்க சோதரம். ஹல்லேலூயா. நிச்சயமாக யோசிச்சு பார்த்தேன், மக்கதோனியா பிலீவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்கள் தங்கள் உதவிகளை அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கும். அப்போ உள்ளதிலிருந்து உள்ளதை நமக்கு என்ன செய்யறோம்? மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். we sacrifice நம்மளுடைய மணி ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ். ஹல்லேலூயா. பிறருக்கு உதவி செய்வதும்
எபிரேயர் 13:16 போடுங்க. பிறருக்கு உதவி செய்வதும் தர்மம் செய்வதும் தேவனுக்கு பிரியமான எப்படி இருக்குதா பலிகளாக இருக்கிறது. பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் ஹல்லேலூயா, இதான் பலிகள். ஹல்லேலூயா, இதுல பிரியமா இருக்கிறாரா, இதைத்தான் நம்ம செய்கிறோம். இன்னும் சொல்ல போனா யாக்கோபு 1வது அதிகாரத்துல 27வது வசனத்துல எது சுத்தமான பக்தியா இருக்குன்னு எழுதி இருக்குது. யாக்கோபு 1:27. அப்போ திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அவர் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் அது ஒண்ணு. ரெண்டாவது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதும். பிதாவதை மாசிலா சுத்தமான பக்தி, சோத்திரம் சொல்லுவது, துதிப்பது, ஆராதிப்பது. இதை விட என்ன சொல்லாருங்க, அதையும் அது ஒரு பக்கம் வைத்திருக்கிறாரு. இன்னொன்று, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும், இந்த நாட்களில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம கொடுக்கிறோம். தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த சாக்ரிஃபைஸ் வாட் வி ஆர் டூயிங். அதுவும் ஒரு பலியாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நான் வாசிப்பதற்கு விரும்பல, கர்த்தர் அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். அடுத்து, ஊழியத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம், தியாகம் செய்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணாங்கன்னா, சில சகோதரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்து தேவனோட இருந்து கூட வாசிங்க லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவர் உடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது, தாவீது ஆலயத்தை கட்டும் பொழுது உற்சாக மனதோடு கூட வந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆலய பணிக்காக, கட்டுமான பணிக்காக கொடுத்தாங்க. 2 கொரிந்தியர் 9:7 சொல்லி இருக்கிறது, அவங்க விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனத்தில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஏனென்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாராம், பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களுக்கு, ஊழியத்திற்கு பணத்தை தியாகம் செய்கிறோம். அதுக்கு அடுத்து ஊழியத்திற்கே நம்ம தியாகம் செய்து விடுகிறோம். we sacrifice ourselves for doing ministry. எப்படி நேரத்தை, பலத்தை, நம்முடைய வீட்டை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நம்மளுடைய அதாவது அந்த கம்ஃபர்ட்டை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இன்னும் எவ்வளோ காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:16 போட்டுக்குது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் இல்லாமல் எனக்கு வேறு மேன்மை ஒன்றுமில்லை, அதை செய்ய கடமையும் எனக்கு உண்டு, இதை செய்யாமற் போனால் எனக்கு ஐயோ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும், திருவசனத்தை பிரசங்கிக்கணும். இங்கிருந்து இல்லை, ஜனங்களிடம் போய் திருவசனத்தை சொல்லி அவர்களை தேவனுக்குள்ளா நடத்த வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 4:2 பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்த மிக 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 முக்கியமான பொறுப்பு என்ன, மத்தேயு 28 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். நீங்க எங்க போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானசாரம் கொடுத்து, நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ, what I taught you teach them. நான் கற்றுக் கொடுத்ததை மட்டும் கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு தன் சுய கருத்துக்களை கற்றுக் கொடுத்துறாங்க, பைபிள் சொல்லாத உபதேசங்களை கற்றுக் கொடுத்துறாங்க, ரொம்ப ராங்கான காரியங்கள்லாம் கற்றுக் கொடுத்து ஜனங்கள் எல்லாம் பரலோக பாதையை விட்டு திசை திருப்பக்கூடியதை பார்க்க முடியும். அவர் சொன்னதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தையும் தியானித்து விட்டு போவதற்கு நேரம் இல்லாதால நான் சுருக்கமாக கடந்து போயிடுறேன். அப்போ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம். அநேக நேரங்கள் நம்ம இங்கே வந்து மியூசிக் போடுறாங்க, மீடியா ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, குவாயர் டீமில் இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட், PA சிஸ்டம், அஷர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், கேம்ப் மினிஸ்ட்ரி. இன்னும் நீங்கள் இப்போ போகிற இடத்துல யார்ட்டாவது சொல்லி ஆண்டவர் அன்பை சொல்லி கூட்டு வர்றீங்க. இதெல்லாம் நடக்குது. பல விதமான ஊழியங்களில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. இந்த அர்ப்பணிப்பு, இந்த சாக்ரிஃபைஸை விட மேலானது என்னது, கீழ்ப்படிதல். அடுத்து நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறோம், சாட்டர்டே சண்டே. அப்புறம் நமக்கு ஏதாவது லாங் லீவ், கவர்மெண்ட் லீவ் விட்டாங்கன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், we sacrifice. யாருக்காக, பிறருக்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, மற்றவர்களுக்காக நம்ம நேரத்தை செலவு செய்கிறோம். போய் பார்க்குறோம், போய் விசாரிக்கிறோம், கூப்பிட்டு பேசுகிறோம், அவளுக்கு உதவியாக இருக்கிறோம், அவளுக்கு ஒத்தாசை புரிகிறோம். இன்னும் எவ்வளவோ காரியங்களை நம்ம ஓய்வு நேரங்களில், நான் வசனத்தை சொல்லி கொண்டு போக முடியும், அதை
நேரம் போதாது. சோத்திரம். அல்லேலூயா. எபேசியரில் போட்டிருக்குது, நாட்கள் பொல்லாதவைனால காலத்தை, எல்லாவற்றுக்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போகாதிருங்கள் என்பதை கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்க முடியும். சோத்திரம். அது கலாத்தியர் 6:10 நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஓய்வு நேரங்களில் யாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? we are giving first preference to God and the children of God. அல்லேலூயா. அதான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய நீதிக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுறோம், வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இது எல்லாம் செய்வது நல்லது. இது எல்லாம் நம்மளுடைய பலிகள், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய சாக்ரிஃபைசஸ். அல்லேலூயா. எல்லா அர்ப்பணிப்புகளையும் நம்ம அனுதினமும் கூடுமான வரை முயற்சி பண்ணி பண்ணுறோம். போயிட்டு உங்களெல்லாம் நான் இங்கே வந்த உடனே, அதாவது எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்ட்லாம் வேலை கிடச்சுன்னா நல்லா கை நிறையா பை நிறையா சம்பளம்டா, நல்லா இன்கம் வருது இல்லையா? ஒருத்தர் பிஎஸ்சி முடிச்சு வர்றாரு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை பாட்னியோ, வந்தானா 1500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறாரு. பிஎஸ்சி நர்சிங் படிச்சு வருவாங்க, டவர்னா ஒரு 10 கிருபையால் ஒரு 6000 7000 இல்லை 10000 வரைக்கும் வாங்குறாங்க. சரி, நல்ல சம்பளமாக இருக்கு, கஷ்டப்படாமல் நீங்கள் நம்மளை பாருங்களேன், ஆண்டவர் நடத்திடுறாரு. ஆனால் அவங்க படுகிற கஷ்டங்களை பார்க்கும்போது போகிறாங்க, நைட் டியூட்டி, டே டியூட்டி, மாற்றி ஷஃபிள், இந்த இடத்துல பாரு அந்த இடத்துல பாருன்னு ஷஃபிள். அடுத்து குழந்தைகளை கவனிக்கணும், குடும்பத்தின் காரியங்களை செய்யணும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப ஈஸியாக நினச்சேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. நம்ம எல்லாரும் ஆஃபீஸ் போன மாதிரி போயிட்டு வேலை பார்த்து வருவாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த சூழ்நிலையும் எங்களை திடப்படுத்தி சிறப்படுத்தி வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? அல்ல, இந்த அந்நிய தேசத்தில் அந்நிய மொழி பேசக்கூடியவங்ககிட்ட அந்நிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா. உடனே சொல்லாதீங்க மற்ற வேலை பார்க்குறோம், நாங்களாம் சும்மா வேலை பார்க்குறோம் அப்படின்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. சைட்டில் நிற்கிறவங்க, ஐ நோ த பீப்புள் ஒர்க்கிங் இன் த சைட், அவங்க எல்லாருக்கும் ஒரு வித கஷ்டங்கள் இருக்குது. சோதரம். அப்படி இருந்தும் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடுவதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இருந்தும் கூப்பிட்டோன்னே, சரி பிரதர் வந்துடுறோம், 7:30 வந்துடுங்க. நாங்கள் 8 மணிக்கு போனோம் கேம்புக்கு, ஆனால் அவங்க 7:30 வந்து உட்காந்துருக்காங்க பிரதர்ஸ் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்து ப்ராக்டிஸ்க்கு. காட் பிளஸ் யூ ஆல். இது எல்லாம் நம்ம அர்ப்பணம் செய்தாலும் இதை எல்லாவற்றை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு நான் சொல்ல, வேதம் சொல்கிறது. கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்ம இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? தசமபாகம் கொடுக்க வேண்டாம், ஏழைகளுக்கு விதவைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம், இந்த உங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் தேவன் விரும்பலை, ஊழியம் செய்ய வேண்டாம். எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஊழியெல்லாம் செய்ய வேண்டாம், ஓய்வு நேரத்தெல்லாம் யாருக்கும் நம்ம ஸ்பேர் பண்ண வேண்டாம், நம்ம வாட்டில் வீட்டிலையே கிடப்போம் அப்படின்லாம் இல்லை. அதனால தான் அந்த வசனத்தையும் நான் எடுத்தேன். மத்தேயு 23:23. நீங்கள் வெந்தயம், சீரகம், ஒற்றலாம், இதெல்லாம் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்யுங்க, அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இட்ஸ் a balanced life, sacrifice and obedience. It should be in a balance. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியை பற்றி நான் யோசிக்கும் போது பாயிண்ட் மட்டும் சொல்லிப்பேன். மனைவிகளை நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? பக்கத்து வீட்டுக்காருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிடும். பிரதர், அண்ணன், தம்பின்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கீழ்ப்படிஞ்சிடும். ஆனால் தான் வீட்டில் இருக்கிற நமக்கு நியமிக்கப்பட்ட துணைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுறோம் இல்லையா? சரி, அடுத்து மனைவிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் போட்டிருக்கா? மனைவிகளுக்கு கீழ்ப்படின்னு வசனம் எங்கேயா போட்டிருக்கா? போடல. மனைவிகளுக்கு கீழ்ப்படிங்கள்னு அப்பனா பிரதர்ஸ் எல்லாம் சொல்லணும்,
ஏய் நாங்கள் உங்களுக்கு அப்படிதானே கீழ்ப்படிய மாட்டோம். இல்லை இல்லை இல்லை, இஸ் பரஸ்பர கீழ்ப்படிதல். ரெசிப்ரோக்கல் என்னன்னா கிவிங் ரெஸ்பெக்ட் ரெசிப்ரோக்கலி. ரெசிப்ரோக்கல் தானே ஆங்கிலத்தில்? சோத்திரம். வாசிங்க எபேசியர் 5:21. அப்போ தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னா கணவன் எப்படி மனைவி எப்படி கணவன் கீழ்ப்படுகிறாரோ கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிங்க. அதே போல சகோதரர்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நடங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவனும் மனைவிக்கு சொல்லணும் நல்ல ஆலோசனைகள். மனைவி எதுக்குன்னா நான் இப்படி ஐ யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் ரொம்ப காரியத்தில் வந்து ஐ டு நாட் நோ ஹவு டு கோ ஃபார்வர்ட். லெட் யூ டிசைட் மை திங்ஸ் இன் மை லைஃப். என்னோட வாழ்க்கையில் எது முக்கியம், எனக்கு சில காரியங்கள் டிசைட் பண்ணாமல் இருக்கும்போது ஸோ என்னுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றிடத்தை அந்த 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 கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு காட் கெப்ட் மீ மை ஒய்ஃப் ஆஸ் மை ஹெல்ப்பர். என்னுடைய மனைவியை எனக்கு உதவியாளராக வைத்திருக்கிறாரு. ஆனால் பல நேரங்களில் அவங்க சொல்கிற ஹெல்ப்பை சும்மா இருமா அப்படின்னு தட்டி விட்டு நான் போயிடுவேன். நான் தட்டி விட்டு போவேன்னா நிராகரித்து விட்டு போக மாட்டேன். அந்த இடத்துல அதை பெருசாக காட்டிக்கிடாம நான் இருக்கட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து அப்படியே யோசிச்சு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா கர்த்தர் அந்த பாதையில் நடக்க வைப்பார் நம்மளை. ஹல்லேலூயா. we should not reject those advices completely. அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி போடாம அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வந்து கொஞ்சம் ஆண்டவரே இந்த மாதிரி என் மனைவி ஒரு ஆலோசனை சொன்னாங்களே, இஸ் இட் குட் ஃபார் மை லைஃப், நாட் மை லைஃப், குட் ஃபார் அவர் ஃபேமிலி லைஃப். ஆண்டவர் சொல்வார் எஸ். நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப ஃபூலிஷ்னஸ், who will fill up the foolishness of our of me of mine. என்னுடைய முட்டாள்தனங்களை என் மனைவியால தான் சரி பண்ண முடியும். என் மனைவியுடைய முட்டாள்தனம், அதை முட்டாள்தனம்னா அந்த 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 சில காரியங்கள் அவங்க வீக்கா இருப்பாங்க, நம்ம வீக்கா இருப்போம். அத அவளுடைய வீக்னஸ்ல I am the helper to her. அப்போ ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கீழ்ப்படிந்துரும் மனைவிகள் கர்த்தரை கீழ்ப்படிவீங்களா? இந்த கணவருக்கு சத்தமே வர மாட்டேங்குது. சோத்திரம். அப்போ கணவர் மனைவி கீழ்ப்படிவீங்களா? சோத்திரம். உண்மையிலே எங்கள் சகோதரர்லாம் டக்குன்னு 4-5 பேர் கைத்து விட்டாங்க, அதுக்காக நன்றி. சோத்திரம். சரி, அதெல்லாம் ரொம்ப இது பண்ணணும். அடுத்து பிள்ளைங்களா இருக்கீங்களா? கிட்ஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ. ஆல் த கிட்ஸ் யூ ஷுட் ஒபே டு யுவர் பேரண்ட்ஸ். கிட்ஸ் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? கிட்ஸ் எல்லாரும் சே ஆமேன் டு லார்ட். என்ன செய்யணும்? யூ ஷுட் ஒபே டு யுவர் பேரண்ட்ஸ். ஹல்லேலூயா. யூ ஷுட் ஒபே டு த வேர்ட் ஆஃப் God. சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்லணும். I will obey to the word of God. சொல்லுங்க. All the kids you say together. Clap to them, give glory to Lord. Hallelujah. அப்போ பிள்ளைங்க என்ன செய்யணும்? இன்னொன்று, kids please listen. At the end of the year, academic year, when it will end? In April, right? In April உங்களுக்கு வந்து you will finish this year. first grade, second grade, third grade முடிப்பீங்க, அப்படிதானே? ஸோ ஏப்ரலில் எல்லா பேரண்ட்ஸும் ஐ வாண்ட் ஆல் த கிட்ஸ் என்ன கார்டு? அது ரிப்போர்ட் கார்டு, மார்க் ஷீட்டு. இஃப் யூ பெர்ஃபார்ம் வெல் ஐ வில் கிவ் கிஃப்ட் பர்சனலி. சபை சார்பாக பர்சனலி நான் வந்து அந்த கிஃப்ட் எல்லாரும் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்போ பேரண்ட்ஸ் எல்லாரும் வாங்கி கொடுக்கணும். கிட்ஸ் யூ ஷுட் பெர்ஃபார்ம் வெல். அது அக்கார்டிங் டு த மார்க்ஸ் யூ அட்டைன் ஐ வில் கிவ் த கிஃப்ட்ஸ் on behalf of the church. Amen. எல்லா கிட்ஸ் எல்லாம் Amen. Hallelujah. நல்லா படிங்க, study well and get good marks. அப்போ பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? You should obey to your parents. அடுத்து எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு உலகப்பூர்வமான எஜமான்களை, அதாவது மேலாட்களை வைத்திருக்கிற மேனேஜர்ஸ், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் அதை வசனத்தில் சொல்லி போகல. ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். ஃபைனலாக தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கற்பிக்கிற கற்பனைகளை நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதே உபாகமத்தை சொல்லியிருக்குது. அப்படி கை கொள்ளாட்டி உங்களுக்கு அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. அது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் சமூகத்திலேருந்து அப்படிப்பட்ட வார்த்தையில் கடந்து பொழுது நமக்கு வேதனைகளும் சாபங்களும் உபத்திரவங்களும் வேண்டாம். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தனா இந்த மற்ற எல்லாருக்கும் எல்லா இடத்துல நம்ம கீழ்ப்படிந்து நடந்துருவோம். சோத்திரம்.
அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாவற்றை காட்டிலும், எல்லா விதமான அர்ப்பணிப்புகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சோதரம் அப்படி ஜெபித்து முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நின்று பார்ப்பாங்க. அதுக்கு மீன் டைம் சிஸ்டர்ஸும் இந்த கோயரில் இருக்கிறவங்களாம் அங்கே நின்று இந்த இடத்துல கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருவாங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். அந்த அருமையான இரவு வேளையில் நீர் எங்களோடு பேசின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் பலியை விட ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படிதலில் நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட வார்த்தையின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், ஆண்டவரே எஜமான்களுக்கு வேலைக்காரர்களும், ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து, பிசாசுக்கு எதிர்த்து ஆண்டவரை நின்று தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கான கருவியாக நாங்கள் பயன்படுத்தப்படுவோம் ஆண்டவரே. அப்படி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.